ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சிஎஃப்ஐ தமிழ் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ரீசெண்டாக நம்ம வந்து டோரமான் ப்ராங்க் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து ஒருத்தங்க வந்து அடுத்த நரேட்டோ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நரேட்டோ காணும் அப்படின்னு வில்லேஜ் பீப்புள்கிட்ட போய் கேட்க போகிறோம். அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோ போகலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆரம்பிக்கலாங்களா? வந்து நல்ல பையன் தான் நரேட்டோ. அவன் நினைச்சுட்டா அங்க எல்லாரும் அவன் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த அவன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டை பண்ணுவான், அதனால எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவனுக்கு காணே காணும். திருநெல்வேலியில ஆளு தேடிட்டு இருக்கு. இப்ப வந்து இங்க வந்து தேடிட்டு இருக்கு. இப்ப ஆளே காணும். அவன் இன்னும் தெரிய மாட்டேன். பள்ளிக்கூடத்துல ஒன்னா உட்காந்து பீஸா தான் சாப்பிட்டுருக்கோம். கடல்ல எல்லாம் போய் பை கொட்டிருக்கோம். நல்லா பேசுவோம். இப்ப என்னன்னா எங்க கிட்ட நாங்க சும்மா கலாய்ச்சோம். அதே என்னடா போயிட்டா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? பேர் தெரியுமா? அவன் பேர் வந்து நரேட்டோ. நரேட்டோ அவன் தாய் தப்பு உங்க ஊரு தெரியுமா? அவன் எல்லாரும் அவனை வந்து சேட்டை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டாங்க. அப்படியா? அப்ப வீட்டுல போய் கேட்டாலும் தெரியாதுமா? வீட்டுல போய் கேட்டாலும் அவன் இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்காங்க. கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. பெத்தவங்களுக்கே அக்கறை இல்ல. என்ன நன்மை என்ன என் நண்பன் கஷ்டம் இருக்காதா? என் நண்பன் அவங்க வாரான். இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப யாரா உங்களுக்கு வந்து நெருக்கமா பலமான வருத்தமா தான் இருக்கும். அவன் இப்ப நான் 2 நாளா தேடிட்டு இருக்கான். கஷ்டமா தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்க. போட்டா போன் எடுக்கானா? போன் எடுக்க மாட்டேங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டா சரிங்களா? அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுவான். எடுக்க மாட்டேங்க. இந்த பெண்காணி அழுது நீ போற? ஃப்ரெண்டு தான், யாரானா உயிரை தான் விடுவாங்க. உயிரோட தான் இருக்கான். ஆனா எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்கி. அந்த பெண்கா போன் அடிக்கானா? அப்படி எல்லாரும் நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து எடுக்க மாட்டேங்க. நீங்களே சொல்றதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அவனுக்கு அவன் நினைக்க மாட்டேங்க. அவன் என்ன செய்ய? நான் அந்த இடத்துல இருக்கேன், என்ன தேடாதங்க, வருத்தப்படாதங்க அப்படின்னு ஒரு ஆதரவு சொல்லலாம். சொன்னா நம்ம கொஞ்சம் திறமையா இருக்கும். அவன் நல்லா சுட்டி பையன், நல்லா பேசுவான், நல்லா வைப்பான், சேட்டை பண்ணுவான். முடி வந்து அவனுக்கு கை அடிச்சிடும், மஞ்சள் கலர்ல இருக்கும். நாங்கெல்லாம் கடல்லே போய் பீஸா எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். நாங்க அடுத்து அங்க திருநெல்வேலியில ஒரு குளம் இருக்கு. அங்க வச்சுன்னா அது கப்பல் ஓட்டி பைக் ஓட்டிலாம் விளையாண்டு இருக்கோம். இன்னொருத்தங்க போய் கேட்டு பார்க்கணும். அவனை தேடணும். நேரம் ஆயிட்டு இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காணும் நரேட்டவங்க ஒருத்தன் ஃப்ரெண்டு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதான் எல்லாரும் ஒன்னா பழகிட்டு இருந்தோம். அவன் வந்து எல்லாரும் சின்ன சின்ன சேட்டை பண்ணுவான். அது அவன் என்ன செஞ்சுட்டாங்க, அவனை மொத்தமா எல்லாரும் வெறுத்துட்டாங்க. இப்ப அவனை எங்க காணும்னே தெரியல. நாங்க வந்து எங்களுக்கு இந்த ஊரே கிடையாது. எங்களுக்கு வந்து வேற ஊரு வடக்கு வரும். நாங்க எல்லாரும் சும்மா விளையாட்டுக்கு கலாய்ச்சிக்கிட்டு வச்சுட்டு இருப்போம். எதுக்கடி பண்ணானே தெரியல. நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு யாரும் நெருக்கமா இருந்தா தெரியாமனா கஷ்டமா இருக்கும்ல. நாங்க வந்து சொன்னோம், போன் பண்ணா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். ஒற்றுமையா இருப்போம். நாங்க வந்து கடலெல்லாம் போய் பீஸா சாப்பிட்டுருக்கோம். கடல்ல போய் நாங்க வண்டியே ஓட்டிருக்கோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நரேட்டோன்னு யாரா பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டு. நாங்க எல்லாரும் ஒற்றுமையா பழகிட்டு இருந்தோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்ப வந்து அவன் வந்து நாங்க எல்லாரும் சும்மா விளையாட்டுக்கு அவன் வந்து கலாய்ச்சிட்டு இருப்போம். அவன் வந்து இப்ப வந்து எல்லாரும் மொத்தமா ஒதுக்கிட்டாங்க. நீங்களே சொல்லுங்களேன், நம்மளுக்கு ஒருத்தவங்க நெருக்கமா இருந்தா போனா கஷ்டமா இருக்கும்ல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எனக்கும் வெளியூர் தான். வெளியூர்ல இருந்து அங்க தேடி வந்திருக்கோம். அங்கேதான் வந்திருக்கானா அப்படின்னு. நரேட்டோ அவன் வந்து நல்லா என்னோட ஹைட்டா இருப்பான். முடி வந்து அப்படியே மஞ்சள் கலர்ல. தெரிஞ்சா சொல்லுவீங்களா? நல்லா தேடி பாருங்க. நல்ல பையன். நாங்க வந்து கடல்ல இருந்து பீஸா சாப்பிட்டுருக்கோம்.